அநாத ரட்சகரே. சபரிமலை விரத கோலத்தோடு என்னை அன்போடு வணங்கும் செல்வ மகன் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் இரவிலும் நினைக்கும் பொழுதெல்லாம் ஐயப்ப சாமியை நினைச்சாலும் கருப்பசாமியை நினைச்சாலும் நான் இந்த கோலத்தோடு உன் கண்ணுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். உண்மையா இல்லையா? அப்படி தெரிஞ்சும் கருப்பசாமி சட்டப்படி எனக்கு வழக்கும் கடனும் இருக்க, இதை நீ தீர்த்து தர்றியே ஏன்? நான் உன் பிள்ளை தானே, என் மேலே உனக்கு என்னையா கோபம்னு ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் குடிக்க. உண்மையா இல்லையா? காரணம் உன்னுடைய கடன்களை தீர்த்து உன்னை சுபிட்சமாக வாழ வைக்கிறேன். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு உண்மையை நான் கண்டறிந்தேன். காலப்போக்கில் எல்லா தொழிலையும் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் ஒப்படைத்து உன்னை பரிபூர்ணமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உத்தமமான ஒருவனை தெய்வமே தேர்ந்தெடுத்து தர வைத்து நான் தவத்தை அடைந்து சித்தர்கள் முனிவர்களைப் போல் முக்தி அடையக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும்னு உன் ஆன்மா அழுது கொண்டு இருக்கிறது மகனே. அது நடக்கும். நானே துணையாக இருப்பேன். வெற்றி உண்டப்பா. இந்த ஆனந்தம் அடைவாயப்பா. வாழ்க்கை